சீதா என்ன சீதா சொல்ற? நகையை காணாமா? தாலியை காணாங்கக்கா. நான் கழுத்துல தாலியோட தான்க்கா வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தா யாரோ என்னை இடிச்சுட்டு போனாங்கக்கா. இடிச்சுட்டு போன அப்புறமா தான்க்கா தாலியை காணாம் அப்படின்னு வந்து சீதா சொல்லும் பொழுதுதான் இப்போ ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ வந்து மீனா இப்போ என்ன ஒருத்தங்க இடிச்சுட்டு இப்போ போனாங்க. ப்ளூ கலர் சாரியா அப்படின்னா? ஆமாக்கா ப்ளூ கலர் சாரியில தான் ஒருத்தங்க வந்து வேகமாக இடிச்சுட்டு போனாங்கக்கா. அப்படிங்கும் பொழுது டக்குன்னு போயிட்டு குடுன்னு போய் மீனா வந்து ஏங்க சீதாவோட தாலியை காணாங்க, தாலியை யாரோ அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அப்படியே வந்து அங்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பார்த்தா டக்குன்ட்டு வந்து விஜயா தாலியை கூட பத்திரமா வச்சுக்க முடியல. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை. இதுல இவெல்லாம் சும்மா திமிரு, தாலி தானே அப்படிங்கிற மாதிரி வந்து திமிரா வெள்ள எடுத்து விட்டு போட்டு நடந்துகிட்டு இருந்திருப்பா அப்படின்னு வந்து பேச இந்த ப்ரொடிக்ஷன்ல இப்ப கடுப்பாயிடுறாங்க மீனா. அந்த பாருங்க, தேவையில்லாம இப்படிலாம் பேசாதீங்க. நான் ஏற்கனவே அவர் நகையை காணான்னு இதுல இருக்கா, பயத்துல இருக்கா, அழுதுட்டு இருக்கா. இப்ப எப்படியா தேடி கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு எங்க ஒரு ப்ளூ கலர் சாரி போட்டு ஒருத்தங்க என்னையும் இடிச்சுட்டு போனாங்க, அவளையும் இடிச்சுட்டு போனாங்க. அவங்க இடிச்சதுக்கு அப்புறம் தான் காணான்னு அவ சொல்றா. அதுதான் வந்து தேடணும் அப்படிங்கும் பொழுது அந்த கோயில் பூசாரியும் வந்துடுறாரு. அவர் வந்தவர், ஆமாப்பா கொஞ்ச நாளாவே இங்க ரொம்ப திருட்டு அதிகமா இருக்கு. அதுவும் தங்க நகை விலை ஏற 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 நிறைய தடவை இந்த மாதிரி தாலியை தொலைச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஈஸியா வந்து அப்படியே வந்து இடிக்கும் பொழுதே வந்து கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணி விடுற தாலியை கையில பிடிச்சி எடுத்து போயிடுறாங்களாம். அதுவும் நேக்கா டக்குன்னு பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே இது யாரோ ஒருத்தங்க நல்ல கைதேர்ந்த ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் பொழுதே டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து முதல்ல இப்போ மீனா வந்து என்னை இடிச்சுட்டு இந்த பக்கம் போனாங்க, அந்த பக்கம் போனால் வந்து அந்த பூக்கடையெல்லாம் இருக்குது, அந்த பூக்கடை வழியாக தான் போயிருக்கணும் அப்படின்னு டக்குன்னு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அக்கா ஒரு ப்ளூ கலர் சாரி அவங்க வந்து வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு ஒரு அம்மா. அந்த அம்மா அந்த பக்கமாக தான் வந்திருக்கணும், அந்த பக்கமாக எங்கேயாச்சும் இருக்கான்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னு வந்து சொல்ல, ப்ளூ கலர் சாரியா அப்படின்ட்டு வந்து கரெக்டாக அந்த பூ கட்டுறதுல இவங்களுக்கு மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் கடை போட்டுருக்காங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம் ஒரு அம்மா வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, அக்கா அந்த அம்மாவை மட்டும் பிடிங்கக்கா அப்படிங்கும் பொழுது இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த அம்மாவை ஃபாலோ பண்ண போறாங்க. இதுக்கடையில தான் இந்த பக்கம் வந்து பார்த்தா சீதா அழுதுகிட்டே இருக்கா. சீதாவுக்கு ஸ்ருதி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க சீதா, கண்டிப்பா கிடைச்சிடும், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன தெரிஞ்சா தப்பு பண்ணீங்க, யாரோ ஒரு திருட்டு லேடி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து அவங்க கரெக்டா சிந்தாமணியும் வந்து இறங்குறாங்க. சிந்தாமணி வந்து இறங்கி, என்ன மாஸ்டர் கோயிலுக்கு வந்திருக்கேன் நீங்க அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, இந்த முத்து பையன் இருக்கான்ல அவன் ஏதோ டிராவல்ஸுக்கு வேன் வாங்கி விடுறான்னா, செகண்ட் ஹேண்ட் வண்டி தான், அதுக்கே அவ்வளோ அலப்பறை. இந்த அலப்பறைக்கு இடையில வந்து இந்த மீனாவோட தங்கச்சி அவள் வந்து நகையை ஃபுல்லாக தொலைச்சிட்டாலாம் அப்படின்னு வந்து நகையை தொலைச்சிட்டாளா அப்படின்னா, ஆமாம் தாலி யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னா, ஜாக்கிரதையா இருந்திருக்குங்க. அப்படிதான், சரி விடுங்க மாஸ்டர், அவங்க தேடட்டும், நம்ம அப்படியே போயிட்டு கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு வந்து கேட்க, யார் பேர்ல அர்ச்சனை அப்படின்னா, உங்க பேர்லையும் அண்ணன் பேர்லையும் தான், உங்களுக்கு இப்பதான் வந்து அந்த 60ஆம் கல்யாணம்லாம் முடிஞ்சுன்னாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. சே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பிட்டு இவங்க வேற இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் இது வரப்போற விபரீதம் தெரியாம, பெரிய ஆப்பே சிந்தாமணிக்கு தான் கிடைக்க போகுதுங்கிறது தெரியாம சிந்தாமணி சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா இப்போ முத்துவும் மீனாவும் வந்து அங்கிட்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்க எங்க இருக்காங்க, அங்க அவங்க அந்த அம்மான்னு சொல்லி கேளு அப்படின்னு கேட்டா, அந்த பூக்கடையை தாண்டி போயிட்டு இருந்தாங்க. அவங்க பூக்கடையை தாண்டி போகும்போது நம்ம ஆளுங்க 2 பேர் ஃபாலோ பண்ணி தான் போனாங்க. போகும்பொழுதே வந்து பார்த்தா டக்குன்னு இன்னொரு லெஃப்ட் எடுத்து திரும்பி அந்த பக்கம் எதிர்த்தாப்புல ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டதா சொல்றாங்க அப்படின்னு டக்குன்னு முத்துவும் மீனாவும் வேகமா அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. அந்த கோயிலுக்குள்ள போக இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜயாவும் வந்து நேரா போயிட்டு அர்ச்சனை பண்றதுக்கு யார் இருப்பாங்கன்னு பார்த்தா, என்ன அந்த பூசாரியும் சேர்த்து போய் அங்க தேடிட்டு இருக்காரு நகைய. விடுங்க மாஸ்டர், எதிர்த்தாப்புல இன்னொரு கோயில் இருக்கு, அங்க போயிட்டு நம்ம வந்து அர்ச்சனையை பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்களாம். அங்க காஃபி அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாயங்கால நேரத்துல, அங்க போலாம் அப்படின்னு இவங்க கிளம்பி அங்க போயிடுறாங்க. கிளம்பி அங்கே போக அதே கோயிலுக்குள்ளாரதான் முதல்ல இப்போ முத்துவும் மீனாவும் உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்சோடனே முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அந்த பக்கமா இருந்து உள்ளவா, நான் இந்த பக்கம் இருந்து உள்ள வரேன் அனுப்பேன். உள்ள வரும்பொழுது வந்து சைட்ல ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்கு, நல்லா தெரியும், அது வழியா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளார போறாங்க. உள்ளார போய் அங்கிட்ட இங்கிட்ட வந்து தேடி அலைஞ்சிட்டே இருக்காங்க. அலைஞ்சிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தா அந்த பக்கமா வந்து ஒருத்தங்க யாரோ வந்து ஒரு ஓரமா நடந்து போறதை மட்டும் இப்போ மீனா வந்து பாக்குறாங்க. மீனா பார்த்தோன்னே இந்த ப்ளூ கலர் சாரி தான் அப்படின்ட்டு ஞாபகத்தை வச்சுட்டு டக்குன்னு கால் பண்றாங்க. கால் பண்ணி, ஏங்க இந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க, இந்த நவகிரகம்லாம் இருக்கும்ல, நவகிரகம் இருக்க பக்கத்துல தான் அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ அங்கேயே அந்த அம்மாவை கண் பார்வையை விட்டு அகல விடாம போயிட்டே இரு, நானும் இந்த பக்கமா வரேன் அப்படின்னு முத்து இந்த பக்கமா வராரு.
அதே சமயத்துல இப்ப விஜயாவும் சிந்தாமணியும் அவங்களும் நேரம் உள்ள இறங்கி அவங்க வந்து கார்ல வேற இருந்து இறங்கி நடந்து உள்ளார போறாங்க. இந்த முத்துப்பைய வந்து ஏதோ வந்து அடுத்தடுத்து அவனுக்கு மட்டும் ஏதோ நல்லது நடக்கிற மாதிரியே பண்றானுங்க. இதுல வாரத்துல 2 நாள் போய் அவன் மாமியார் வீட்டுல போய் கூட தங்கிக்கிறான். அவனுங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கானுங்க. என் புள்ள மனோஜ் அவன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அதுதான் என்னால தாங்க முடியல. அது இவனுங்கெல்லாம் இப்படி வந்து கொஞ்சி குழாவிட்டு இருக்கதை பார்த்தா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். அவன் மனசு வழியை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவனு புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து சிந்தாமணி, கவலைப்படாதீங்க மாஸ்டர், நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, இந்த மீனாமுத்து மாதிரி ஆட்களுக்கு நல்லவங்க உங்க பையன் நீங்கெல்லாம், அதனால மனோஜ் கண்டிப்பா நல்லது நடக்கும் மாஸ்டர், சீக்கிரமாவே நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார நீ எப்படி கட்டி வைக்கிறேன்னு பாரு. மொத்தமா வீட்டையும் இழந்துட்டு அதே சமயத்துல பிள்ளையும் வந்து ரோகிணி கிட்ட இழந்துட்டு தான் நிக்க போற. என்ன பண்றது? கடைசியில வந்து நீ இவ்வளவு பேக்கா இருந்தா ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க மனத்தை நினைச்சிட்டே நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது வந்து முத்து அந்த அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு மீனாவை கால் பண்ண, அப்படியே முன்னாடிதான் நடந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு ஆளையும் இப்போ இடிச்சுட்டு அப்படியே அவசரமா போற மாதிரி போயிட்டு இருக்கு. தலையில ஒரு முக்காடை வேற போட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது வேகமா வராங்க. அந்த அம்மா வந்துகிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு கார்னர்ல இருந்து பெண்ட் ஆகி இப்படி திரும்பி இப்ப இவங்க 2 பேரும் நடந்து வராங்க, சிந்தாமணியும் விஜயாவும். கரெக்டா வந்து சிந்தாமணியை இடிச்சு அதுக்கப்புறம் விஜயாவையும் ஒரு தட்டு தட்டிட்டு அந்த அம்மா வேகமா போக, என்ன எப்படி போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஏய் நில்லுமா அப்படின்னு வந்து டக்குன்னு இந்த பக்கமா வந்து இப்படி முத்து நிக்கிறாரு. முன்னாடி முத்து நிக்கிறத பார்த்து அந்த அம்மா ஐயோ அப்படின்னு இப்படி திரும்ப இவன் என்ன இங்க வந்தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பக்கம் திரும்பினா மீனா அந்த பக்கம் நிக்கிறாங்க. நின்றுட்டு வேகமா போகுது, ஏய் எங்கடி ஓடுற அப்படின்னு டக்குன்னு போயிட்டு அவங்க கையை இப்படி பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சோன்னா அந்த அம்மா தள்ளி விட பார்க்க டக்குன்னு இந்த பக்கம் முத்துவும் போய் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து இப்போ இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க, என்ன யாரையோ பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே முதல்ல அந்த முக்காடை எடுது அப்படின்னு அந்த முக்காடை பிடிச்சி இழுத்தவொடனே அந்த அம்மா டக்குன்னு முகத்தை மறைக்க பார்க்குது. ஒன்று வந்து என்ன முகத்தை மறைக்கிற, நீ தானே நகையை திருடினது, தாலி ஏற்றது நீ தானே அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்தா டக்குன்னு இழுத்தோடனே தான் பார்த்தா அந்த ஜோசியக்காரம்மா அந்த வீட்டுக்கு வந்து குறி சொல்றேன்னு சொல்லி அதே மாதிரி மனோஜ் ஷோரூமுக்கு போய் குறி சொல்றேன்னு சொன்னா அதே அம்மா, மீனா வீட்டை விட்டு போகணும்னு சொன்ன அதே அம்மா பார்த்த உடனே அப்படி அதிர்ச்சியாக நிற்கும் பொழுதே வந்து ஐயோ நம்ம ஜோசியக்காரம்மா அப்படிங்கும் போது இவங்களும் ஷாக்காக வராங்க. நீ தானே தாலி எடுத்தது, நாளில் அப்படிங்கிறாங்க. ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவங்க கையில் இருக்க பேக் எடுத்து பார்த்தா பேக்ல ஃபுல்லாக தாலி செயினாக இருக்குது, தாலி செயின் தங்க செயின்னு இருக்கு. இருக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு வந்து முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. முத்து ஆமாம்மா இங்கே தான் அந்த கோயிலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே 2-3 போலீஸ் எல்லாம் வேகமாக வராங்க. பட் எங்க அந்த அம்மா அப்படிங்கும் போதே வந்து வேகமாக வந்து அவங்கள பிடிச்ச உடனே ஏய் பெரிய ஏதோ ஜோசியக்காரங்க சாமியார குறி சொல்றவங்க அப்படி இப்படின்னீங்க, கடைசியில் இந்த அம்மா என்ன தாலி அறுத்து செயின் திருடிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்த அம்மா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தாங்க, ஏகப்பட்ட இடத்துல திருட்டு கேஸ் இந்த பொம்பளை மேல இருக்கு அப்படின்னு வந்து அந்த போலீஸ்காரங்க வேற சொல்றாங்க. சொன்ன உடனே வந்து நான் சும்மா விட மாட்டேன், எங்க வீட்டுக்கு வேற வந்து இந்த மாதிரி பொய்யா வேற சொன்னல அந்த கேஸையும் தூக்கி நொல்ல போடுறமா இல்லைன்னு பாரு அப்படின்னா, ஐயோ இந்த அம்மா தான் நடிக்க சொன்னாங்க அதனாலதான் நடிச்சேன், அவங்க காசு கொடுத்து பண்ண சொன்னாங்க, இந்த மீனாங்கிற வீட்டை விட்டு போகணும்னு சொன்னாங்க அப்படின்னு கையை சிந்தாமணிகிட்ட காமிக்க, சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியா பார்க்க, விஜயா இவங்களையும் அவங்களையும் மாறி ஷாக்கா பார்க்க, ஏமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, உங்க பிளான் தான் அது, நீங்களும் இந்த அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் மீனாவை வெளில எடுப்பதுக்கு அப்படி பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே முத்து இந்த பக்கம் விஜயா ஷாக் ஆகி இப்ப சிந்தாமணியை பார்க்கறதோட அந்த ப்ரெடிக்ஷன் முடியுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அம்மாவால தான் திருப்பி மீனா வீட்டுக்கு வர சம்பவமும் அடுத்து வந்து சிந்தாமணியை முழு வில்லியாக்குற சம்பவமும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸையும் பாருங்க. தேங்க்யூ.